ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்க டெங்கு ஃபீவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெங்கு காய்ச்சலுங்கிறது ஒரு வைரஸ் தொற்று. இது கொசுக்கடி மூலம் வரக்கூடிய ஒரு நோய். அசந்தா ஆளையே கொள்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நோய் தான் இந்த டெங்கு காய்ச்சலுங்கிறது. சாதாரணமான ஜுரமாக இருந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டெங்கு ஃபீவர் ஒரு ஆண்டோட ஜூலையில் தொடங்கி நவம்பர் மந்த்து தான் ரொம்ப உச்சத்தை அடையும். அதாவது மழை இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கங்கே தண்ணீர் தேங்கும் இல்லையா, அப்போது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆடஸ் அப்படிங்கிற அந்த கொசு மூலமாக தான் இந்த நோய் ஏற்படுது. ஸோ இந்த நோயோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்களுக்கு பின்னால் வலி, தசை மற்றும் மூட்டு வலி, மார்பு கைகளில் தடிப்புகள், சொறி, குமட்டல், வாந்தி இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற மெடிசனை எடுத்துக்கலாம். அதோட நம்ம வீட்டிலையே சில ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த டெங்கு ஃபீவர்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியும். ஸோ அது என்னென்ன அந்த வீட்டு ரெமெடிஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ டெங்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும். அதிக நீர் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ எப்போ நம்ம ஃபீவர் இருந்தாலும் நம்ம கஞ்சி குடிப்போம். ஸோ அதே போல் நிறைய ஜூஸ் சாப்பிடணும். இப்போ டெங்கு ஃபீவர் இருந்தது அப்படின்னாக்கா தண்ணி சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த ஃபீவர்லேருந்து க்யூர் பண்ணிக்க முடியும் நம்மளை. அதாவது காய்கறிகள் நிறைந்த சூப் எடுத்துக்கலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரோலைட் இந்த மாதிரி நிறைய லிக்யூட் ஃபுட்டாக எடுத்துகிட்டே இருக்கணும் அடிக்கடி. நெக்ஸ்ட்டு பாலோட மஞ்சள் சேர்த்து நம்ம குடிக்கணும். இப்போ பாலோட மஞ்சள் சேர்க்கும்போது ஒரு மஞ்சள் ஆன்டிபயோட்டிக். ஸோ இது டெங்குவுக்கு இது ரொம்ப டெங்குவோட அந்த வைரஸை விரட்டுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கான மஞ்சள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆக்சினேற்ற பண்புகள் இருக்கும், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யும். ஸோ அதனால் இந்த மஞ்சள் கலந்த அந்த பாலை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரணும். இதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தும் குடிக்கலாம். ஸோ அப்படி குடிக்க முடியல அப்படின்னா லைட்டாக தேன் ஆட் பண்ணி குடிக்கலாம். இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு லைட்டாக ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறப்பவே நம்ம இதை ரெகுலராக குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ நம்ம ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான ஃப்ரூட் என்னென்னா மாதுளைச்சாறு. இந்த மாதுளை ஜூஸ் குடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். அந்த டெங்கு ஃபீவர்லேருந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு இஞ்சியை துண்டுகளாக நறுக்கி அதை தேனில் ஊற வச்சு அதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மூட்டு வலி, தலைவலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஏன்னா இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சிம்டம்ஸ்லேருந்து க்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த தேன் கலந்த அந்த இஞ்சி நல்ல ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்கும். ஏன்னா தேனில் ஆன்டி மைக்ரோபியல் பண்பு, அதாவது அமைதிப்படுத்தும் அந்த பண்பு இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் அந்த மைக்ரோபியல் பண்புகளை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல சக்தி அளிக்கும். நெக்ஸ்ட்டு வெந்தயம். இந்த வெந்தயத்தை நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயத்தையும் அந்த வெந்தயம் ஊற வச்ச அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிலீஃப் ஆகும். ஸோ அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடித்தோம் அப்படின்னாக்கா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஃபீவர்லேருந்து. நெக்ஸ்ட்டு ரெமெடி வேப்ப இலை. வேப்ப இலையை நீரில் கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி குடிக்கலாம். அதுக்கப்புறம் துளசி இலைகள். துளசி இலைகள் நல்ல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது. இது காய்ச்சல் குறையிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதை இந்த துளசி சாறு தடுக்குது. துளசி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். துளசி இலையை மென்று சாப்பிடலாம், இல்லைனாக்கா அதை டீ மாதிரி போட்டு துளசி டீ அப்படின்னும் குடிக்கலாம். இந்த துளசி இந்த டெங்கு ஃபீவர்லேருந்து நம்மளை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பப்பாளி இலை. டெங்கு காய்ச்சல்னால் வரக்கூடிய அந்த குறையும் அந்த பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது இந்த பப்பாளி இலைச்சாறு தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது அதிகமாக யூஸ் ஆகுது. இதை நம்ம நிறைய ஆராய்ச்சி மூலமும் செஞ்சுருக்காங்க. பப்பாளி இலைகளை நல்லா கழுவிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வடிகட்டி தேன் கலந்து இல்லைன்னா எலுமிச்சை சாறு கலந்து அதை குடிக்கலாம்.
இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா டெங்கு ஃபீவர்லேருந்து நம்ம கொஞ்சம் க்யூர் பண்ணிக்க முடியும். இதுதான் முக்கியம் அப்படின்றது இல்ல. இதுலேருந்து இன்னும் என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த கொசு வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களை எல்லாம் குப்பரை கவுத்து வச்சிடணும். அப்படி இருந்தாக்கா தண்ணீர் தேங்காது. ஸோ இந்த டெங்கு கொசுவும் வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.